ஆமா, இந்த வளையலுக்கு என்ன விலை கொடுத்து? 4 ரூபா 40 காசு. மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்து 1 ரூபா. இந்த புடவைக்கு அது தாண்டி கொஞ்சம் விலை அதிகம். உள்ளங்கி பத்தையாட்டம் 50 ரூபா. போனா போட்டோம், புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? வடிவு, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏண்டி, என் மேல இன்னும் சந்தேகப்படுறியா? நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. வடிவு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தாலும் உண்மை தெரியாம நான் இதை தொட மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் பண்ணிட்டியா? இன்னும் அந்த பழைய போக்கிரி பொண்ணுதான் உன் மனசுல குடியிருக்கா, அப்படித்தானே? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளு. பூ வித்து கூட சுமந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்தேன். அது பத்தல. ஆஸ்பத்திரியில என் ரத்தத்தை 30 ரூபாவுக்கு வித்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன சொல்ல வச்சிட்டியே. இத பாரு, ரத்த தானம் கொடுத்த சீட்டு. எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து என்ன மாத்தினவளே நீதானே. இப்ப நீயே என்ன சந்தேகப்படலாமா? உன் ரத்தத்தை வித்துதான் என் நத்தியில திலக ஏறணுமா? பெத்த தாய் தகப்பன் கூட செய்யாத காரியத்தை நீ செய்து தேடி. ஐயோ, இப்ப போய் அழுதுகிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிரி சிரி. மிளகாடா, மிளகா. முதல்ல மல்லி, 2வது மிளகா. ஏண்டா வாயிலேயே மசாலா அரைக்கிறியா? நம்ம கடைக்கும் புதுக்குறைக்கு அடடா, வாங்க 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 வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் சுல்காப்ப சொல்லிழுக்கப்பட்டு. என்னங்க குரலையே மாத்தி சொல்றீங்க? திருவள்ளுவரே சும்மா இருக்காரு, அப்புறம் நீயா? கோல்ட் பிளாக் சிகரெட் இருக்கா? கோல்டு பிளாக்கா? இந்த ஊர்லயா? ஏதுங்க, இந்த ஊர்ல பாதிக்கு பாதி பீடி, பாதிக்கு பாதி பீர்க்கங்குச்சி. பீர்க்கங்குச்சி? ஆமா, சால்வை எங்க இருந்து வர்றாப்ல? பட்டணத்துல இருந்தா ஓதுவார் வீட்டுல? அதே அது அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அட போங்க, இந்த ஊருக்கு வர சாவு கிராக்கி எல்லாம் அந்த ஓதுவார் வீட்டுக்கு தான் வரும். நான் வரேன். இருங்க இருங்க, இப்பதான் அந்த வீட்டுல பட்டிக்காட்டுக்கும் பட்டணத்துக்கும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சால்வை மாப்பிள்ளை வீடோ? ஆமா, என் வாயார சொல்லப்படாது. ஊர்ல யார வேணாலும் விசாரிச்சு பாரு, அந்த ஓதுவார் மக ஒரு மாதிரி. இந்த பாருங்க, காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். அந்த வள்ளி இருக்கிறாளே, தருத்திரம் பிடிச்சவோ, பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாவி. எங்க நான் பொய் சொல்லுவேனா? டே பையா, ஐயாவுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாடா. திங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. ஏங்க, உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை என்னங்க வரவு? இன்ஜினியருக்கு நான் தான் அஸ்திவாரம், அவங்க அண்ணன். உங்க தம்பி அவரு? நம்ப முடியல. எப்படிங்க நம்புறது? உங்க மூஞ்சி எவ்வளவு கலையா லட்சணமா இருக்குது. நான் வரேன். இருங்க இருங்க. ஆமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே? சார் சார், தெரிஞ்சு மனம் பார்த்து சாப்பிடுங்க. பார்த்து பார்த்து சாப்பிடுங்க சார். நம்பாதீங்க, பள்ளி தங்கமான பொண்ணு. இவருதான் கையை பிடிச்சி எடுத்தாரு. என்ன படிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பத்திரிக்கையில ஒரு முக்கியமான நியூஸ். கிழிஞ்ச பத்திரிகையில தானே? கிழிச்சு படிச்சா என்ன, படிச்சு கிழிச்சா என்ன, விஷயம் தானே நமக்கு முக்கியம். ஏய் பேடிச்சம்பளா, ரொம்ப பிரமாதம். கொஞ்சம் அசிந்தாலும் கொட்டை பல்ல உடைச்சிடும். நான் உன் பல்ல உடைப்பேன். என்னடா, நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். போடா போ. சார் பேடிச்சம்பளம் பார்த்து. கொட்டை தானே, நான் பாத்துறேன்டா, நீ போ. ஏன் சால்வ, ஓதுவார் மகளை பத்தி நான் சொன்னனே போதுமா? போதும் போதும் போதும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். கேக்குறது, ஒரு வாட்டி நீங்க அந்த பொண்ணு கைய பிடிச்சு வச்சீங்களாமே? யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க. நான் நல்லவன். பத்திரிகையில படிச்சிருக்கிறேன். வேண்டாதவன் யாரோ பெட்டி வச்சிருக்கான். அந்த பொண்ணுதான் நான் கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி என் கைய லபக்கு பிடிச்சு. பேடிச்சம்பளா என்னப்பா? சக்கரை சார், நல்லா தொட்டி சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க. தொட்டுங்கடா, பார்த்தே சாப்பிடுறேன்டா. புழுறான் புழுறான், இவன் தான் அயோக்கிய. இந்த ஊர்லயே வள்ளிதான் தெய்வம் மாதிரி. அடே அடே, தெய்வத்தையே நம்பாத காலண்டா இது. என்னங்க இது, நீங்க சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க? ஆமா வளர்றேன். ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வள்ளி கெட்ட பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அதுதானே உங்க மூல கதை? அது போதும் அது போதும். ஆஹா, அங்க பார்வதி, இங்க நீ, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா
ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ஏங்க யார் அந்த பார்வதி? அறிமுகப்படுத்தி விடுறேன். உங்க கதையை அவுத்து விடுங்க. குழப்பத்துல மிதக்கட்டான், இந்த கல்யாணம் நிக்கட்டான். என்ன சார் பேரிச்சம்பழத்தி சர்க்கரையை மறந்துட்டீங்களே? மறப்பனாடா டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் குறுக்கு வழியில இறங்குறேன்டா. வேப்பங்காய தின்னு பார்த்தா தான் பேரிச்சம்பழத்தோட அருமையே தெரியும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது. வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் வர்றப்ப எல்லாரும் வர்றப்ப என்னடா அவங்களை எல்லாம் வரவிடாம தடுக்கதானே ஐயா என்ன பட்டணமே கூட்டு போறாரு. ஏன் சார்ல? ஆமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. இல்ல இல்ல, வாங்க என்னோட வந்துடுறேன். உட்காரியா? இதுலயா? உன்னை இதுல உட்காந்து வச்சிருக்கணும், அதுலயாவது உட்காருங்கள. பழம் சாப்பிடு. இந்தா, இது எதுக்கு? சோறோட வா. ச்சே. என்ன மரியாதை, என்ன மரியாதை? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையிலேயே இதுதான் ஸ்பெஷல். இவனுக்கு 2 கொடுக்கலாமா இல்ல 4 கொடுத்து பாத்துருவோமா? தாங்க மாட்டான், 2 போதும். ஆமா, அங்க நீ என்ன பண்ற? சார்வே, என்ன பண்ற? உட்காரு தின்னையா. சாப்பிடுறேன். பழமா தின்றியா? பால குடி. கழுவைய குடிச்சா போச்சு. என்னையா அது? முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் கையால வாங்கி சாப்பிடியா? பார்வதிக்கிட்டோம். பார்வதி எங்க? பெரிய ஞான சம்பந்தர். இப்ப ஏயா பார்வதி? கதையை அவுத்து விட. ஐயோ, முதல்ல பாலை சாப்பிடியா, அப்புறம் கதையை பத்தி பேசுவான். வேண்டா, ஸ்பூனை வேண்டா. பன்னீர் வளர்க்குது. பன்னீர் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த டம்ளர்ல சந்தனம் கரைச்சேன், அந்த வாடை, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, மேலையே ஊத்திக்கிறேன். இதுல துடைக்கிற சார்மையில துடைக்கப்படாதா? ஆமா, உன்னை ரொம்ப நாளையா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற. இத போத்திக்கிட்டே இருக்கிறீ, எடுக்க மாட்டியா? இதெல்லாம் நீ எடுத்து போத்திக்குவியா? நான் துண்டு. இதுல பெரிய விஷயங்கள் பலது இருக்குதியா. இத மேல போட்டுட்டு போனோம்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும். உட்கார இடத்துல கட்டிட்டு உட்காரலாம். கடங்காரனை பார்த்தோம்னா மூஞ்சியை மறைச்சிக்கலாம். இப்ப நீ ஏன் மண்டையை போட்டேன்னு வச்சுக்க. அவ பொண்ணு கோமதியா. கோமதியா? கோமதி கிட்டே கதைய அரகேத்த மண்ணியனே. தாயா, உனக்கு மேல வேணாம், புடவை போதும். பின்னால சாயே, முன்னால கவர்ந்து மூஞ்சில் அடிபட போகுது. யாருங்க இவரு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்காரு? தூக்கத்துக்கு ட்ரைலர் காட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த ரிலீஸ் கொரட்டா. அப்படி விழு. யோ, நீ ஏன் மளிகை கடை மாதிரி இல்லையா, மொள்ள மாதிரி. ஏண்டா எங்கிட்டியாவா வந்து கதை சொல்ல வந்த? பசமா மாட்டிக்கிட்ட. அப்படியே கடை பாரு, சாமானியமா உன்னால இனிமே எந்திரிக்கவே முடியாது. வள்ளிக்கு கல்யாணம் ஆகி தேன் நிலவு போற வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஒரு டம்ளர் பால் தூக்க மாத்திர. இப்ப குத்துறண்டா உன்னை. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, யாருங்க இவரு? இவன் ஒருத்தன் தான் அந்த ஏழப்பனுடைய வாழ்விலேயே பங்கு கேட்ட பாவி. படுத்துட்டான். கவிஞரே, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். இது ரொம்ப உயர்ந்த மனுஷன். நான் உங்ககிட்ட பேசணும், வீட்டுல யாருமே இல்ல. வாங்கல அங்க பேசிக்கலாம். நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்ல. வள்ளிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நான் தான் காவல். அடே அப்பா, இப்பதான் என் மகன் மயங்கி கிடந்ததுக்கே காரணம் தெரியுது. இந்த 2 கண்ணையும் நிலாவும் சூரியனும் தெரியுதே. கண்ணு வைக்காதடி. ஆமா ஆமா, எங்க வெள்ளிய எந்த திஷ்டியும் எதுவும் செய்யாது. ஆமா, எங்க வள்ளி இருக்குதே, எங்க ஊருக்கே லட்சுமி மாதிரி. அது முகத்துல முடிச்சிட்டு போனா உலகேசல கூட தப்பிச்சிட்டு வந்துடலாம். அப்ப பொண்ணு தினம் ஹைகோர்ட்ல தான் நிறுத்தி வைக்கணும். என்ன பொண்ணுக்கு மூக்கு என்ன மூக்கு அழகாத்தான் இருக்கு. முதல்ல உங்க மூக்க கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை குறை சொல்லுங்க. மன்னிச்சுட்டு வள்ளி, பழைய நினைப்பு வந்துருச்சு. ஆமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். என் பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா. அவளை கண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. என்ன அவன் இதுக்கே பாட தெரியணும், நம்ம என்ன கச்சேரி வைக்க போற? அது சரி, சொத்து எவ்வளவு இருக்கு? இமோ, வீட்டுக்கு வந்த நிக்க நான் சொல்லல, அன்பும் அடக்கமும் தான் ஆண்டவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. என்ன ஒண்ணு இல்லாதவளை கண்ணன் தலையில கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வாய வயிற்ற வலிச்சுன்னா ஒண்ட ஒதுக்க இடம் வேணா. அம்மா, எங்க வள்ளிக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரிதான். நீங்க ஒண்டலாம் ஒதுங்கலாம் உருளலாம், போதுமா? ஆமா,
எல்லாரும் வார்த்தையில சொந்தம் கொண்டாடிட்டா போதுமா? பக்கு வேணா? அடாடாடா, நீங்க என்னமா வக்கு பொக்குன்னுகிட்டு? இங்க பாருங்கம்மா, எனக்கு உள்ள குட்டி கிடையாது. சத்தியமா சொல்றேன், வள்ளிக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுடுறேன். போதுமா?